ஆகாஷின் அந்த அன்பும் அவளை அவன் கவனித்துக் கொண்ட விதமும் தாமரைக்கு தன் அப்பா செய்த அந்த சர்ப்ரைஸ் ஏற்பாட்டை விட மிகப்பெரிய பரிசாக தெரிந்தது. அந்த தீபாவளி அவர்களின் உறவை முற்றிலும் புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் சென்றிருந்தது. ஆகாஷுக்கும் தாமரைக்கும் கிணத்தடி மேடையின் ஒரு பக்கம் அந்த ரொமான்டிக் குளியல் நடந்து கொண்டிருக்க, சில அடி தூரத்தில் ரம்யாவும் கார்த்திக்கும் ஒருவருக்கொருவர் அந்த தீபாவளி சடங்கை மிக அழகாக செய்து கொண்டிருந்தனர். ரம்யா கார்த்திக்கின் முதுகில் அந்த இதமான எண்ணெயை தடவி அவனது தோள்பட்டைகளில் அழுத்தம் கொடுத்து மென்மையாக மசாஜ் செய்ய தொடங்கினாள். 3வது குழந்தை பிறந்த பிறகு கார்த்திக்கோடு இப்படி ஒரு நெருக்கமான தருணத்தை ரம்யா செலவழித்து பல மாதங்கள் ஆகியிருந்தது. கார்த்திக் கண்களை மூடி அந்த ஸ்பரிசத்தை ரசித்தபடி, ரம்யா, ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு அமைதியான நேரத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து. உன்னோட கைகள்ல இருக்கிற இந்த இதம் என் உடம்புல இருக்கிற எல்லா கழிப்பையும் எடுக்கிற மாதிரி இருக்கு என்று அவளது கைகளை பிடித்து கொண்டு கூறினான். ரம்யா நாணத்துடன், நீங்களும் தான் எப்பவும் வேலையும் குழந்தைங்களுமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நமக்காக முழுசா நாமளே இந்த நேரத்தை எடுத்துப்போம் என்று கூறி அவன் உடல் முழுவதும் எண்ணெய் மசாஜ் செய்தாள். அவளது விரல்கள் அவன் முதுகில் ஊர்ந்து சென்ற போது கார்த்திக் ஒரு விதமான சிலிர்ப்பை உணர்ந்தான். பிறகு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து இருவரும் ஒருவருக்கொருவர் ஊற்றிக்கொண்டு குளிக்க தொடங்கினர். கார்த்திக் ரம்யாவை பார்த்து, ரம்யா, நீ இப்போ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? 3வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன் மேல இருக்கிற அந்த தாய்மையின் அழகு இன்னும் கூடி போயிருக்கு என்று அவளது முகத்தை நிமிர்த்தி பார்த்தான். ரம்யா வெட்கத்தில் தலை குனிய அவன் அவளது முகத்தில் இருந்த சோப்பு நுரையை தன் விரல்களால் மென்மையாக துடைத்து விட்டான். அவர்கள் இருவரும் அந்த தோட்டத்து மரங்களின் மறைவில் ஒருவருக்கொருவர் நீரால் நனைந்து கொண்டு அந்த தீபாவளி காலையை மிக சிறப்பாக கொண்டாடினர். தாமரையும் ஆகாஷும் தங்களின் குளியலை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது ரம்யாவும் கார்த்திக்கும் ஒருவருக்கொருவர் தண்ணீரை தெளித்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தனர். இரு ஜோடிகளும் கண்களாலேயே தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். அந்த தோட்டமே அவர்களின் அன்பால் நிறைந்திருந்தது. குளித்து முடித்துவிட்டு இருவரும் புது ஆடைகள் அணிந்து ரம்யா கார்த்திக்கின் நெற்றியில் குங்குமம் இட்டு அவனுக்கு பிடித்தமான அந்த தீபாவளி பலகாரத்தை பரிமாறினாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களுக்குள் இருந்த அந்த தயக்கங்களையும் இடைவெளிகளையும் உடைத்துவிட்டு இருவரும் ஒரு புதிய புரிதலோடு அந்த தீபாவளியை கொண்டாட தொடங்கினர். ரம்யாவும் கார்த்திக்கும் தங்கள் குளிர் நேரத்தை இவ்வளவு அழகாக கழித்தது அந்த தீபாவளி சடங்குக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது. குளித்து முடித்துவிட்டு குடும்பமே அந்த தீபாவளி திருநாளுக்காக தயாரானது. மரகதமத்தை ஊர் மக்கள் அனைவரும் வியக்கும் வகையில் ஆடைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். தாமரை ஒரு கண்கவர் மரகத பச்சை நிற பட்டு சேலையை அணிந்திருந்தாள். அதில் மெல்லிய தங்க சரிகை வேலைப்பாடுகள் அவளது அழகை இன்னும் மெருகேற்றியது. ரம்யா இளநீல நிறத்திற்கு இணையான கடல் நீல நிற பட்டு சேலையில் அந்த நிறம் அவள் மாநிறத்துக்கு பொருத்தமாக நிலவாகவே ஜொலித்தாள். அவர்களை பார்த்ததும் ஆகாஷும் கார்த்திக்கும் ஒரு கணம் அப்படியே மயங்கி நின்றுவிட்டனர். ஆகாஷ் வெண்மை நிற பட்டு வேட்டி சட்டையில் தங்க நிற பார்டர் சரிகையோடு கம்பீரமாக நின்றான். கார்த்திக்கும் அதே போன்ற பாரம்பரிய உடையில் ஒரு அரசனை போல தெரிந்தான். தாத்தா தனது வயதுக்கேற்ற முதிர்ச்சியான பட்டுவேட்டி சட்டையில் மிக நேர்த்தியாக இருந்தார். அந்த குட்டி பாப்பா பட்டுப்பாவாடை சட்டையில் ஒரு குட்டி தெய்வமாக கண்களை பறிக்கும் வகையில் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். மரகதமத்தை ஒரு பெரிய வாழை இலையில் அந்த ஊர் பாரம்பரிய சுவைகளுடன் தடபுடல் விருந்தை பரிமாறினார். முத்தையாவும் மரகதமத்தையும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அன்போடு கவனித்துக் கொண்டனர். ஆகாஷும் கார்த்திக்கும் தாங்கள் மணந்த மனைவியரின் அழகை பார்த்து சாப்பிடுவதையே மறந்து ரசித்தனர். தாமரையும் ரம்யாவும் தங்களுக்குள் ஒருவித பெருமிதத்தோடு கண்ணால் பேசிக் கொண்டனர். சாப்பிட்டு முடித்ததும் முத்தையா பெரிய பெரிய பட்டாசு பெட்டிகளை கொண்டு வந்து, இதோ பாருங்க, இன்னைக்கு பட்டாசு சத்தம் வானத்தை முட்டணும் என்று உற்சாகமாக கொடுத்தார். குழந்தைகள் இருவரும் முத்தையாவின் கையை பிடித்து கொண்டு பயமே இல்லாமல் பட்டாசு எப்படி பற்ற வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள, தாத்தா அந்த குட்டி பாப்பாவை தன் மடியில் பத்திரமாக வைத்துக் கொண்டு வாசலில் அமர்ந்து அந்த மகிழ்ச்சியான காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தார். வெளிப்புற முற்றத்தில் ஆகாஷும் தாமரையும் கார்த்திக்கும் ரம்யாவும் ஜோடி ஜோடியாக பட்டாசு வெடிக்க தொடங்கினர். ஒவ்வொரு முறை பட்டாசு வெடிக்கும் போதும் தாமரை பயந்து போய் ஆகாஷின் பின்னால் ஒளிந்து கொள்ள அவன் அவளை தன் கைகளுக்குள் அரணாக கட்டிக்கொண்டான். அந்த தீபாவளி வெளிச்சத்தில் அவர்களின் கண்கள் சந்தித்த தருணங்களில் காதலும் வெளிச்சமும் ஒன்றாக கலந்தன.
கார்த்திக் ரம்யாவின் கைகளை பிடித்துக்கொண்டு வானவெடிக்கு தீயை காட்ட அந்த பூக்களின் வெளிச்சம் ரம்யாவின் முகத்தில் விழுந்து அவள் அழகை இன்னும் அதிகப்படுத்தியது. ஊரே பட்டாசு சத்தத்தாலும் குழந்தைகளின் மகிழ்ச்சி ஆரவாரத்தாலும் நிறைந்திருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து அவர்களோடு சேர்ந்து மத்தாப்புகளை கொளுத்தி விளையாடினர். அந்த கிராமத்து தீபாவளி கொண்டாட்டமே தனி. பெரியவர்களுக்கென ஒரு பக்கம் கதைகள், இளைஞருக்கென பட்டாசு, குழந்தைகளுக்கென தாத்தாவின் கதைகள் என அந்த வீடு முழுமையும் அன்பால் திளைத்தது. ஆகாஷ் தாமரையின் கையில் மத்தாப்பை கொடுத்து அதன் நெருப்பு சுடரில் அவள் முகத்தை பார்த்து, இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தீபாவளி பரிசு நீதான் தாமரை என்று காதோரம் கிசுகிசுத்தான். தாமரை அவனை அணைத்துக் கொண்டு அந்த தீபாவளி வெளிச்சத்தில் அந்த ஊர் மக்களின் வாழ்த்துக்களோடு தனது தல தீபாவளியை முழுமையாக அனுபவித்தாள். முத்தையாவுக்கு தன் மகள் மற்றும் மருமகன் அடையும் மகிழ்ச்சியை பார்க்கும் போது தான் செய்த எல்லா ஏற்பாடுகளும் அர்த்தமுள்ளதாக தோன்றியது. அந்த இரவு அந்த கிராமமே அவர்கள் காதலையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடும் ஒரு பெருவிழாவாக முடிந்தது. தீபாவளிக்கு அடுத்த நாள் காலை கிராமத்து சூழல் மிகவும் அமைதியாக இருக்க, முத்தையா முன்கூட்டியே திட்டமிட்டபடி இன்று காலை குடும்பத்தினர் அனைவரையும் ஊரின் பெரிய வயல்வெளிக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்திருந்தார். ஆகாஷும் தாமரையும் கார்த்திக்கும் ரம்யாவும் அந்த காலை வெயிலில் வயல்வெளிக்கு நடந்தே சென்றனர். இருபுறமும் நெற்கதிர்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க ஆகாஷ் அந்த வயல்வெளியின் அழகில் மெய்மறந்து நின்றான். தாமரை, இதையெல்லாம் பார்க்கும்போது என்னோட சென்ன வாழ்க்கை எவ்வளவு செயற்கையா இருக்குதுன்னு தோணுது என்றான். தாமரையும் சிரித்து கொண்டே, அதான் இங்க ஒரு வாரம் வந்திருக்குமே, இந்த ஒரு வாரத்துல நீங்க இங்க மண்ணோட வாசனைய நல்லா அனுபவிக்கணும் என்றார். வயல்வெளியின் ஓரத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தடியில் மரகதம் காலை உணவை ஒரு பெரிய கூடையில் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். சூடான கம்பங்கூழ், சின்ன வெங்காயம் மற்றும் காரமான ஊறுகாய் என அந்த கிராமத்து உணவை அனைவரும் வயல்வெளியில் அமர்ந்து சாப்பிட்டனர். முத்தையா ஆகாஷிடம் அந்த ஊரின் விவசாய முறை மற்றும் நீர்ப்பாசனம் பற்றி விளக்கி பேசிக் கொண்டிருந்தார். கார்த்திக்கும் ரம்யாவும் வயல்வரப்பில் அமர்ந்து அந்த இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். மதிய நேரத்திற்கு பிறகு குழந்தைகள் இருவரும் தாத்தாவிடம், தாத்தா, நீங்க சொன்னீங்களே பம்பு செட்டு, அங்க எப்போ போகலாம் என்று கேட்க முத்தையா அனைவரையும் அந்த பம்பு செட்டுக்கு அழைத்து சென்றார். அந்த தண்ணீர் அடிக்கும் சத்தமே ஒரு விதமான உற்சாகத்தை தந்தது. குழந்தைகள் முதலில் தயங்கினாலும் பிறகு தண்ணீருக்குள் இறங்கி விளையாட ஆரம்பித்தனர். ஆகாஷும் கார்த்திக்கும் சட்டை மற்றும் வேட்டியை கழற்றிவிட்டு அந்த தண்ணீரில் குதிக்க, தாமரையும் ரம்யாவும் ஓரத்தில் அமர்ந்து அந்த சிறுவர் கூட்டத்தை ரசித்துக் கொண்டிருந்தனர். என்ன தாமரை, அத்தை சொன்னது ஞாபகம் இருக்கா என்று ரம்யா கிண்டலாக கேட்க, எனக்கா என்று தாமரை கேட்டாள். மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சி விடுறத பத்தி நீங்க 2 பேரும் அங்க விளையாடுறதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குடி என்று ரம்யா சிரிக்க, தாமரை வெட்கத்தில் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள். பம்ப் செட் குளியல் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் மரகதமத்தை மூலிகைகள் கலந்த தேநீர் தயார் செய்து கொடுத்தார். அந்த தேநீரின் மனமும் அந்த மாலை நேரத்து தென்றலும் அவர்களுக்கு புதிய சக்தியை கொடுத்தது. மாலை வேளையில் முத்தையா தன் பழைய நண்பர்கள் சிலரை வீட்டிற்கு அழைத்திருந்தார். ஊர் பெரியவர்கள் அமர்ந்து தங்களின் இளமை கால கதைகளை பகிர்ந்து கொள்ள, தாமரை அந்த பெரியவர்களுக்கு பழங்களை வெட்டி பரிமாறிக்கொண்டிருந்தாள். தாமரையின் ஒவ்வொரு அசைவையும் முத்தையா பெருமையோடு கவனித்துக் கொண்டிருந்தார். ஆகாஷ் ஊர் பெரியவர்களின் பேச்சை கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஏதேனும் உதவி தேவையா என்றும் கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த ஊர் மக்களுக்கும் இந்த மருமகனை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் அவருக்கு பிடித்தமான அந்த பொறி உருண்டை, அதிரசம் என எதையாவது கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தனர். இரவு உணவிற்கு பிறகு வீட்டின் மொட்டை மாடியில் அனைவரும் பாய் போட்டு படுத்துக்கொள்ள, மேலே பார்த்தால் நட்சத்திரங்கள் கொட்டியது போல அத்தனை அழகாக தெரிந்தன. தாமரை ஆகாஷின் அருகில் படுத்துக்கொண்டு, ஆகாஷ், இந்த ஒரு வாரம் முழுக்க இப்படித்தான் நம்ம நேரத்தை கழிக்க போறோம். எந்த பதட்டமும் இல்லாம, எந்த வேலையும் இல்லாம எப்படி இருக்கு என்று கேட்க, ஆகாஷ் அவள் கைகளை தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு, இதுதான் சொர்க்கம் தாமரை, இதை விட்டுட்டு சென்னைக்கு போக மனசே வரல என்று உண்மையாகவே கூறினான். அந்த ஒரு வாரத்தில் அவர்கள் கிராமத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் சுவைக்க வேண்டும் என்று முத்தையா திட்டமிட்டிருந்தார். அடுத்த நாட்களில் பக்கத்து ஊர் சந்தைக்கு அழைத்துச் செல்வது, ஊர் திருவிழா கதைகளை பேசுவது என இன்னும் நிறைய திட்டங்கள் அவர் மனதில் இருந்தன. அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த கிராமத்தில் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருந்தனர். கிராமத்து வாழ்க்கையின் அந்த 3ஆம் நாள் சூரியன் உதிக்கும் முன்பே தொடங்கியது. ஊர் முழுக்க பனிமூட்டம் சூழ்ந்திருக்க, முத்தையா அந்த பெரிய தோட்டத்தின் பின்பக்கம் இருந்த பழத்தோட்டத்திற்கு அனைவரையும் அழைத்து சென்றார்.
மரங்களில் கொத்து கொத்தாக தொங்கும் கொய்யா, மாதுளை மற்றும் பப்பாளி பழங்களை குழந்தைகள் ஆவலோடு பார்த்தனர். அப்பொழுது ஆகாஷ் தாமரையை தோட்டத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அங்கே முத்தையா அவர்கள் தங்குவதற்காக சீரமைத்திருந்த அந்த அழகான அறைக்கு அருகில் சில அடர்ந்த மரங்களும் புற்களும் வளர்ந்திருந்தன. தாமரை, இங்க பாரு, யாராவது இருக்காங்களா என்று கேட்டபடி அவளை ஒரு மரத்தடியில் நிறுத்தினான். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியவன் சட்டென்று அவளை தன் கைகளுக்குள் இழுத்தான். இந்த ஊர்காத்துல ஒரு தனி மனம் இருக்கு தாமரை, ஆனா உன் கூந்தல் வாசனை தான் அதை விட அதிகமா இருக்கு என்று அவன் அவள் கழுத்தை சுற்றி கைகளை வைக்கும் போது தாமரை வெட்கத்தில் துடித்தாள். காலை நேரத்து இளம் வெயில் அவள் அணிந்திருந்த அந்த மெல்லிய நிறச் சேலை அவளது அழகை இன்னும் அதிகப்படுத்தியது. அவன் அவளது கன்னங்களை வருடி மென்மையாக இதழ்களில் முத்தமிட்டான். அந்த பழத்தோட்டத்தின் அமைதியில் பறவைகளின் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு துணையாக இருந்தது. அவளது மடியில் தலை சாய்த்து அமர்ந்தவன், உங்க அப்பா செஞ்ச இந்த ஏற்பாடு நம்ம மூணார் பயணத்தை விட ரொம்ப ஸ்பெஷலா இருக்குதுடி என்று கிசுகிசுக்க அவள் அவன் தலைமுடியை மென்மையாக வருடினாள். அதே நேரத்தில் தோட்டத்தின் மறுபக்கம் கார்த்திக்கும் ரம்யாவும் மாட்டு தொழுவத்திற்கு பின்னால் இருந்த அந்த தனிமையான பாதையில் நடந்து கொண்டிருந்தனர். குழந்தைகளின் தொல்லை இல்லாத அந்த சில நிமிடங்களை அவர்கள் முழுமையாக அனுபவித்தனர். ரம்யா ஒரு பூச்செடியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கார்த்திக் அவளை பின்னால் இருந்து கட்டிக்கொண்டான். ரம்யா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி நிம்மதியா உன் கூட நான் பேசி. நம்ம 3வது குழந்தை வந்ததுல இருந்து நீ ரொம்ப கலப்பா இருக்க. ஆனா இன்னைக்கு இந்த கிராமத்துல உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு என்றான். ரம்யா அவனை திரும்பி பார்த்து, நீங்களும் தான் கார்த்திக், ஆபீஸ் டென்ஷன் இல்லாம இப்படி என் கூட இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சொல்லி அவனது சட்டையின் பொத்தாங்களை கழட்ட தொடங்கியவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த மாட்டு தொழுவத்தின் வாசமும் வைக்கோல் வாசனையும் கலந்த அந்த சூழல் அவர்களுக்குள் ஒரு விதமான தவிப்பை உண்டாக்கியது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமானார்கள். அந்த சிறிய இடைவெளியில் அவர்கள் தங்கள் காதலின் ஆழத்தை பகிர்ந்து கொண்டனர். மாலையில் ஊர் குளக்கரையில் அமர்ந்திருந்த போது முத்தையா அவர்களுக்கு சில கதைகளை பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த ஊரின் குளத்து நீர் அந்த மாலை நேரத்து தங்க நிற வெளிச்சத்தில் ஜொலித்தது. குளக்கரை ஓரத்தில் இருந்த அடர்ந்த புறங்களுக்கு பின்னால் அந்த அந்திவேளையின் அமைதியில் ஆகாஷ் தாமரையை அழைத்துச் சென்றான். குளத்து தண்ணீரின் அலைகள் ஓயாமல் கரையை தொட ஆகாஷ் தாமரையை தன் பின்னால் நிறுத்தி, பாரு தாமரை, இந்த தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு, நம்ம காதலும் இப்படித்தான் இருக்கணும் என்றான். தாமரை அவன் நெஞ்சில் சாய்ந்து, ஆகாஷ், இந்த ஒரு வாரம் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற என்று சொல்ல அவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அங்கே அந்த இருளில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். ரம்யாவும் கார்த்திக்கும் சற்று தொலைவில் ஒரு படகுத்துறைக்கு அருகில் அதே போன்ற ஒரு காதல் தருணத்தை செலவழித்துக் கொண்டிருந்தனர். ரம்யா கார்த்திக்கின் மடியில் அமர்ந்து அவன் முகத்தை வருடினாள். அந்த கிராமத்தின் மௌனம் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கியது. இரவு நேரத்தில் வீட்டு மொட்டை மாடியில் மரகத மத்தை கொண்டு வந்த சுட சுட பானங்களை பருகியபடி, கார்த்திக், என்னடா ஆகாஷ், இந்த ஊருக்கு வந்தா மட்டும் நமக்கு ஏன் இவ்வளோ எனர்ஜி வருது என்று கேட்க முத்தையா சிரித்தபடி, இதுதான் அந்த மண் கொடுக்கிற சக்தி மாப்பிள்ள என்றார். ஆகாஷ் தாமரையை தன் தோளோடு அணைத்து கொண்டான். அந்த பெரிய மொட்டை மாடியில் நட்சத்திரங்களின் ஒளியில் அவர்கள் இருவரின் உடல்களும் ஒன்றிணைந்தன. அந்த ஒரு வாரம் வெறும் ஊர் சுற்றுவதோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. அது அவர்களின் திருமண வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்யும் அந்த சின்ன சின்ன தீண்டல்களும் முத்தங்கள் மற்றும் அந்த தனிமையான தருணங்களும் அவர்களின் காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. அந்த கிராமத்து வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக இருக்க, அடுத்த நாள் காலை அந்த கிராமத்து குளிரிலும் ஒரு விதமான உற்சாகம் தொற்றிக் கொண்டிருந்தது. ஆகாஷ், தாமரை, கார்த்திக், ரம்யா என 4 பேரும் அந்த தோட்டத்து பம்பு செட்டுக்கு சென்றனர். ரம்யா அவசர அவசரமாக ஒரு கூடையில் துணிகளை எடுத்து வந்திருந்தாள். தோட்டத்தின் நடுவே இருந்த அந்த பெரிய மேடையில் துணிகளை வைத்துவிட்டு 4 பேரும் அந்த தண்ணீரில் குதித்தனர். அந்த தண்ணீரின் குளிர்ச்சியும் வெயிலின் இதமும் அவர்களை பரவசப்படுத்தியது. கார்த்திக் ரம்யாவை தண்ணீருக்குள் இழுத்துச் சென்று விளையாட, ஆகாஷ் தாமரையின் மேனியில் ஒட்டியிருந்த தண்ணீர் துளிகளை துடைத்துக் கொண்டே அவளது முகம் அழகாக இருப்பதை ரசித்தபடியே இருந்தான். தண்ணீரில் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து குறும்பு செய்து விளையாடிய அந்த தருணங்கள்
அவர்களின் காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. சுமார் 1 மணி நேர விளையாட்டிற்கு பிறகு ஆகாஷ், குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், கார்த்திக் கிளம்பலாம்னு சொல்றாரு, நாங்க போயிட்டு வரோம், நீங்க 2 பேரும் மெதுவா வாங்க என்று ரம்யாவும் கார்த்திக்கும் கிளம்பினர். அவர்கள் சென்ற பிறகு ஆகாஷும் தாமரையும் வெளியே வர, தாமரை அணிந்திருந்த மெல்லிய பருத்தி சேலை தண்ணீரில் நனைந்து அவளது உடல் வளைவுகளை அப்படியே அப்பட்டமாக எடுத்து காட்டியது. அதை பார்த்த ஆகாஷின் கண்கள் விரிந்தன. அவன் மனதிற்குள் ஒரு தவிப்பு உருவானது. தாமரை, பாருடி, இந்த சேலை உடம்போடு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது இப்படியே போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்தா உன் அழக ரசிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. இது எனக்கு பிடிக்கல என்றான். தாமரை சிரித்து கொண்டே, என்ன ஆகாஷ், நீங்க இதுக்காகவெல்லாம் வெயிட் பண்ண முடியுமா? வாங்க போலாம் என்று அவனது கையை பிடித்து இழுத்தாள். ஆனால் ஆகாஷ் நகரவில்லை. முடியாது தாமரை, நீ என் பொண்டாட்டி, உன்னோட இந்த அழக நான் மட்டும்தான் ரசிக்கணும் என்று அவளை கண்டித்தான். உடனே அவளை சற்று தள்ளி ஒரு நிழலான மரத்தடியில் நிற்க வைத்து, எங்கேயே கொஞ்ச நேரம் காயட்டும்டி. தாமரை கிண்டலாக, சரி, எப்படி காய போடுறதுன்னு சொல்லுங்க என்று கேட்க ஆகாஷ் மெதுவாக அவளை நெருங்கினான். அவளது சேலை முந்தானையில் கையை வைத்து இழுக்க தாமரை பதறி போய், ஆகாஷ் என்ன பண்றீங்க, இது பப்ளிக் பிளேஸ், கை எடுங்க, யாராச்சும் வந்து அசிங்கமா போயிடாதா என்று படபடத்தாள். ஆகாஷ் எதையும் கேட்கவில்லை. அவனது கண்கள் தாமரையின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தன. அவளது முகத்தில் படித்திருந்த நீர்த்துளிகள் ரோஜாவின் மேல் பனித்துளிகள் போல ஜொலிக்க அவள் அழகில் அவன் கட்டுண்டான். மெதுவாக அவளது 2 கன்னங்களையும் தன் கைகளில் ஏந்தியவன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவள் இதழ்களில் தன் இதழ்களை வைத்து அழுத்தினான். தாமரை முதலில் திகைத்து போய் அவனை தள்ள முயன்றாள். அவனது மார்பில் தன் கைகளை வைத்து தள்ளியபடி, ஆகாஷ் போது விடுங்க என்று அவன் இதழ்களுக்குள் முணுமுணுத்தாள். ஆனால் அவன் அவள் பிடியை விட்டு விடுவானா? இன்னும் வன்மையாக அவளது இதழ்களை சுவைக்க தொடங்கினான். தாமரையின் எதிர்ப்பும் மெல்ல மெல்ல கரைந்தது. அவள் இதழை ஏதோ ஆரஞ்சு பழத்தின் சுளையை சுவைப்பது போல அவளை தன்வசப்படுத்தினான். அவளது உடல் லேசாக நடுங்க ஆகாஷ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து முகம் சிவக்க தாமரை அவனிடமிருந்து தள்ளி நின்றவள், என்ன ஆகாஷ் இப்படி பண்றீங்க என்று வெட்கத்தில் தலை குனிய ஆகாஷ் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அந்த இடமே அமைதியானது. அவர்களின் மூச்சுக்காற்று மட்டும் அந்த மரத்தடியில் தாளம் போட்டது. ஆகாஷ் அவளை தன் கைவளைவில் வைத்துக் கொண்டிருந்தவனின் கண்கள் அவளது இதழ்களிலேயே நிலைத்திருக்க, தாமரை, ஐ நீட் யூ டி என்று அவன் குரலில் இருந்த அந்த தீவிரமும் ஏக்கமும் அவளை உலுக்கியது. தாமரை பதறி போய் அவனை தள்ள முயன்றாள். ஏன் ஆகாஷ் இதெல்லாம்? இது நம்ம ஊர் தோட்டம், சுத்தி வயல்வெளி, இங்க வந்து இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு போலாம் வாங்க, அங்க போயே பொறுமையா பேசிக்கலாம் என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் ஆகாஷின் கண்கள் சுற்றுமுற்றும் தேடின. அவனது பிடி அவளை விடுவதாக இல்லை. அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது தாமரை, எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே நீ வேணும் என்று அவன் உறுதியாக சொன்னான். அப்பொழுதுதான் அவன் பார்வையில் அந்த சிறிய மோட்டார் அறை பட்டது. தாமரை, அது என்ன ரூம்டி என்று அவன் கேட்க, அது எங்க சித்தப்பாவோட மோட்டார் ரூம், மோட்டார் ஆன் ஆஃப் பண்ற இடம், அவ்வளவுதான். அவங்க காலையிலேயே தண்ணி பாய்ச்சிட்டு போயிட்டாங்க, இனிமே யாரும் வரமாட்டாங்க என்று அவள் அப்பாவித்தனமாக சொன்னாள். அவள் சொல்லி முடிக்கும் முன்னே ஆகாஷின் உதடுகளில் ஒரு மார்க்கமான புன்னகை அரும்பியது. நீ வா என்னோட என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். அவளுக்குள் ஏதோ ஒரு படபடப்பு தொற்றிக்கொள்ள, என்ன விளையாடுறீங்க ஆகாஷ், விடுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் வரமாட்டேன் என்று அவள் கால்களை தரையில் அழுத்தமாக ஊன்றி பிடித்துக் கொண்டாள். ஆனாலும் ஆகாஷ் பிடி கொடுக்கவில்லை. சட்டென்று குனிந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு அந்த அறைக்குள் நடந்தான். விடுங்க ஆகாஷ், பிளீஸ், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்று அவன் மார்பில் அடித்து அவள் கத்திக்கொண்டே வர அவன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவளை உள்ளே தூக்கிச் சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் அவளை கீழே இறக்கிவிட்டவன் வேகமாக திரும்பி சென்று கதவை உள்பக்கமாக பூட்டினான். உள்ளே ஒரு பழைய கட்டில் இருந்தது. அதை பார்த்தவன், என்ன தாமரை, இது நம்மளுக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்கே, உன் சித்தப்பா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காரா? இது நமக்கு இப்போ ரொம்ப யூஸ் ஆகுது பாரு என்று கேலியாக சொன்னான். அந்த இடத்தின் அந்தரங்கமும் கதவின் பூட்டும் அவளுக்கு பயத்தை விட ஒரு விதமான சிலிர்ப்பையே தந்தது. வேண்டாம் ஆகாஷ், நான் சொல்றதை கேளுங்க, வீட்டுக்கு போயிடலாம் என்று அவள் கதவை திறக்க வேகமாக ஓடினாள். ஆனால் அவளுக்கு முன்னால் மின்னல் வேகத்தில் சென்ற ஆகாஷ் 2 எட்டில் தாவி வந்து அவளது இடையோடு சேர்த்து அவளை தூக்கினான்.
அவள் கத்திக்கொண்டிருக்கும் போதே அவளை கொண்டு வந்து அந்த கட்டிலில் போட்டு அவள் மேல் பொத்தென்று விழுந்தவன் தன் உடல் எடையினால் அவளை அழுத்தினான். அவளது உடல் எங்கும் படிந்திருந்த நீர்த்துளிகள் அவனது தோளில் பட அவன் அவளது முகத்தை பார்த்து, ஏன் தாமரை எப்பவும் இவ்வளோ பிடிவாதம்? உன்னோட இந்த ஈரமான மேனி, இந்த இடத்துல நம்மளோட இந்த தனிமை, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் என்று அவன் அவள் காதோரம் சூடாக முணுமுணுத்தான். அவள் அவனது தோள்களை பிடித்து தள்ள முயன்றாலும் அவனது அணைப்பு ஒரு இரும்பு கவசம் போல இருந்தது. ஆகாஷ், இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று அவள் சொல்ல அவன் அவள் உதடுகளை மென்மையாக தன் விரல்களால் தடவி, அதெல்லாம் எந்த தப்புள்ள தாமரை, இதுதான் காதல். இத்தனை நாள் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்த எனக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் ரொம்ப ஸ்பெஷல் என்றான். அவனது ஒவ்வொரு சொல்லும் அவளது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சியது. அந்த சிறிய அறையில் மோட்டாரின் சத்தம் போல துடிக்கும் அவர்களின் இதய துடிப்பு மட்டுமே அந்த அமைதியை கலைத்துக் கொண்டிருந்தது. அவன் அவள் சேலையின் முந்தானையை மெல்ல விலக்கி அவளது தோளில் தன் முகத்தை புதைத்தான். தாமரை அவன் கூந்தலை பிடித்து இழுக்க அவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அந்த அறையின் வெளிச்சம் குறைவாக இருந்தாலும் அவர்களின் கண்கள் ஒன்றையொன்று தீண்டிக் கொண்டிருந்தன. இந்த தீபாவளி அவர்களுக்கு வெறும் பண்டிகையாக மட்டும் இல்லாமல் தங்களுக்குள் ஒருவரையொருவர் புதியதொரு பரிமாணத்தில் கண்டு கொள்ளும் தருணமாக மாறியிருந்தது. ஆகாஷ் அவளது இதழ்களை மீண்டும் வன்மையாக தீண்டத் தொடங்க தாமரை தன்னை மறந்து அவன் கைகளுக்குள் கரைந்து போனாள். அந்த பழைய மோட்டார் அறையே அவர்களின் காதலுக்கு சாட்சியாய் இருந்தது. அந்த மோட்டார் அறையின் கதவுகள் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்க வெளியே வயல்வெளிகளில் வீசும் தென்றல் காற்றில் அந்த அறை லேசாக அதிரத் தொடங்கியது. ஆகாஷின் கண்கள் தாமரையின் முகத்தில் நிலை கொத்த அவன் மெல்ல மெல்ல அவளது மேனியை ஆராயத் தொடங்கினான். அவன் அவளது கழுத்தில் தன் எதிர்களை பதித்து அடுத்ததாக அவள் மார்பு குழிக்குள் முகத்தை புதைத்து அவளது வாசனையை அவனுக்குள் முழுவதுமாக இழுத்து கொண்டு அப்படியே படிப்படியாக கீழே இறங்கினான். அவளது தொப்புள் பகுதியை சுற்றி அவன் பதித்த ஒவ்வொரு முத்தமும் அவளது உடல் முழுவதையும் ஒரு மின்னல் வேகத்தில் அதிர வைத்தது. அவளது இடையின் வளைவுகளில் அவன் இதழ்கள் விளையாட தாமரை தன் கட்டுக்கடங்காத உணர்வுகளை அடக்க முடியாமல் அவன் தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தாள். அவளது ஆடைகளை ஒவ்வொன்றாக கலைந்து வீசியவன் அவளது பெண்மையின் மென்மையை ரசித்துக் கொண்டிருந்தான். பிறகு மெல்ல தன் ஆடைகளை கலைந்து எறிய இருவரது மேனியும் அந்த தனிமையின் வெப்பத்தில் ஒன்றோடு ஒன்று உரசி தகித்தன. அவளது கைகளை கட்டிலில் வைத்து அழுத்தியவன் தன் கைகளால் இருக கோர்த்து கொண்டு அவனது விரல்கள் அவளது விரல்களுக்குள் இடையே பின்னி பிணைந்தன. அவன் அவளது காது மடல்களை தன் பற்களால் மென்மையாக கடித்து இழுக்க தாமரை ஒரு மெல்லிய வலியுடன் கூடிய இன்பத்தில் துடித்தாள். அவளது பெண்மைக்குள் மெல்ல மெல்ல தன்னை நிலைநிறுத்தியவன் அவளை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். ஆரம்பத்தில் அந்த இடத்தின் சூழல் தாமரைக்கு சங்கடமாக இருந்தாலும் ஆகாஷின் அந்த வன்மையும் அதே சமயம் அவளையே உருக வைக்கும் அந்த அன்பான தொடுகையும் அவளை அவனது வசமாக்கியது. அவன் அவளை ஆளத் தொடங்கிய போது தாமரை அவனது பிடிவாதத்திற்கு பணிந்து அவனது வேகத்திற்கு ஈடு கொடுத்து தன்னை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்தாள். ஆகாஷ் அவளது கண்களை ஆழமாக பார்த்து மூச்சிறைக்க சொன்னான். தாமரை, இது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, சான்ஸே இல்லடி. நம்ம பெட்ரூம்ல ஏசி போட்டு எவ்வளவு சௌகரியமா நம்ம ஒண்ணு சேர்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மண் வாசனையோட இயற்கை காத்துல நம்ம சேர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ தாமரை, ஐ லவ் யூ சோ மச் என்று அவளது நெத்தியில் முற்றமிட்டு மீண்டும் அவளது அழகை ரசிக்க தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அசைவும் அவளை ஒரு புதிய உச்சத்திற்கு அழைத்து சென்றது. நீண்ட நேரமாக கட்டுப்பாடற்று அவன் ஆசைகளை தீர்த்து கொண்டவன் இறுதியாக உச்சக்கட்டத்தின் விளிம்பில் அவனது உயிர்நீரை அவளது கருப்பைக்குள் முழுமையாக பாய்ச்சி அவளது மேனியிலேயே பொத்தென்று விழுந்தான். அதன் பிறகு சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. அந்த அறையின் மௌனம் அவர்களின் மூச்சுக்காற்றால் மட்டுமே கலைந்தது. ஆகாஷ் அவளை விட்டு விலகாமல் அவளது வியர்வை படிந்த மேனியை வருடியபடி, சாரி தாமரை, ரொம்பவே உன்னை வற்புறுத்திட்டேனா என்று கிசுகிசுத்தான். தாமரை மெல்ல சிரித்து அவனது நெஞ்சில் தலை சாய்த்தபடி, இல்ல ஆகாஷ், இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ஆனா நிஜமாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்று வெட்கத்துடன் சொன்னாள். பிறகு அவர்கள் இருவரும் மெல்ல எழுந்து தங்கள் ஆடைகளை மீண்டும் அணிந்து கொண்டனர். தாமரை தன் சேலையை சரி செய்து கொள்ளும் போது அவள் முகம் ஏதோ ஒரு புது பொலிவுடன் இருந்தது. ஆகாஷ் அவளை கட்டிக்கொண்டு, இனிமே நம்ம வாழ்க்கையில எப்போ இந்த பழைய மோட்டார் அறையை நினைச்சாலும் நம்மளோட இந்த தீபாவளி தருணம் தான் ஞாபகத்துக்கு வரும் என்றான். தாமரை அவன் கையை பிடித்து கொண்டு,
வாங்க ஃபர்ஸ்ட் போலாம், அத்தைக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கம் என்று சொல்ல இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர். வெளியே சூரியன் சாய்ந்து மாலை நேரமாகி இருந்தது. வயல்வெளியின் பாதையில் இருவரும் கைகோர்த்தபடி நடக்க ஆகாஷ் மீண்டும் ஒரு முறை அவள் காதோறும், உன்னோட அந்த முகம் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு தாமரை என்று சொல்ல அவள் அவனை செல்லமாக தட்டிவிட்டு வேகமாக வீட்டிற்கு நடக்க தொடங்கினாள். வீட்டிற்கு அவர்கள் திரும்பியதும் அவர்கள் முகத்தில் இருந்த அந்த திருப்தியும் புது காதலும் எதையோ உணர்த்தியது. முத்தையா, ஏனு மாப்ள இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க என்று கேட்க ஆகாஷ் அமைதியாக புன்னகைத்து விட்டு, ஒண்ணுமில்ல மாமா, வயல்வெளி ரொம்ப அழகா இருந்துச்சு, அங்கேயே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் என்றான். தாமரை அங்கே மரகத மத்தைக்கு உதவ செல்ல முத்தையா ஏதோ ஒன்றை உணர்ந்தவராக புன்னகையுடன் தன் வேலையை பார்க்க தொடங்கினார். கிராமத்தில் கழித்த அந்த ஒரு வாரம் ஆகாஷுக்கும் தாமரைக்கும் கார்த்திக் ரம்யா குடும்பத்திற்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. தீபாவளி கொண்டாட்டங்கள், வயல்வெளி சுற்றுலாவென அந்த 7 நாட்களும் இன்பமயமாக கழிந்தன. சென்னைக்கு கிளம்ப வேண்டிய நாள் வந்தது. முத்தையா வீட்டின் வாசலிலேயே ஒரு பெரிய கூடையுடன் தயாராக இருந்தார். அவர் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், நாட்டு சர்க்கரை மற்றும் ஊரில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை மொத்த குடும்பத்திற்கும் பேக் செய்து வைத்திருந்தார். மாப்ள, இந்த ஒரு வாரம் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு உண்மையான சந்தோஷத்தையே பார்த்திருக்கு. தாமரையும் கார்த்திக் ரம்யாவும் குழந்தைகளும் இங்க இருந்தது எனக்கு எப்பவும் ஞாபகத்துல இருக்கும் என்று முத்தையா உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவருக்கு விடை கொடுக்கும் போது தாமரையின் கண்கள் கலங்கின. அவர் தனது அப்பாவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, அப்பா, இந்த தல தீபாவளி எனக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஸ்பெஷல். இந்த வசதிகள், இந்த அன்பு எல்லாம் என்னைக்கும் மறக்க முடியாது என்று நெகிழ்ந்து போனாள். ஆகாஷ் முத்தையாவின் காலில் விழுந்து வணங்கினான். மாமா, நீங்க எனக்காக அந்த அறை செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட இந்த அன்பும் அரவணைப்பும் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கிராமத்து தீபாவளி இனிமே ஒவ்வொரு வருஷமும் என் மனசுல இருக்கும் என்று சொன்னான். முத்தையா அவனை அணைத்து கொண்டு, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரம் மறுபடியும் ஊருக்கு வாங்க என்று வழி அனுப்பி வைத்தார். கார்த்திக்கும் ரம்யாவும் முத்தையாவிற்கு நன்றி தெரிவித்துவிட்டு குழந்தைகளை வேனில் ஏற்றினார்கள். தாத்தா முத்தையாவின் தோளில் கை போட்டு, உன்னோட அன்பு உண்மையானது முத்தையா, இது மாதிரி ஒரு விருந்தோம்பல நான் ரொம்ப காலமா பார்த்ததில்ல என்று சொல்ல முத்தையாவின் கண்கள் பனித்தன. வேன் வீட்டை விட்டு நகர்ந்த போது தாமரை ஜன்னல் வழியாக அந்த பம்பு செட்டையும் அந்த பழைய மோட்டார் அறையையும் பார்த்தாள். அந்த இடம் அவளுக்குள் ஒரு ரகசியமான புன்னகையை வரவழைத்தது. ஆகாஷ் அவளது கையை மென்மையாக பற்றி கொண்டு, என்னடி யோசிக்கிற என்று கேட்க அவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, ஒண்ணுமில்ல, இந்த ஊர் மண்ணும் நம்மளோட அழகான தீபாவளி நினைவுகளும் என்னைக்கும் நம்ம கூடவே இருக்கும் என்றாள். குழந்தைகள் வேனில் களைத்து போய் தூங்கிக் கொண்டிருக்க கார்த்திக்கும் ரம்யாவும் அடுத்த தீபாவளிக்கு திட்டமிட்டு கொண்டிருந்தனர். சென்னை நோக்கி அந்த பயணம் அமைதியாக தொடங்கியது. கிராமத்தின் அந்த அமைதியான சூழலிலிருந்து மீண்டும் சென்னையின் இரைச்சலான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பினாலும் முத்தையாவின் அன்பும் அந்த மோட்டார் அறையில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த ரகசியமான காதல் தருணங்களும் அவர்களின் இதயத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டன. சென்னை வீட்டை அடைந்த போது அதுவரை இருந்த அந்த புதிய புத்துணர்ச்சியோடும் காதலோடும் அவர்கள் தங்கள் இல்லத்திற்குள் நுழைந்தனர். கிராமத்து தீபாவளி அவர்களின் வாழ்க்கையை ஒரு புதிய அர்த்தத்தோடு தொடங்கி வைத்திருந்தது. தீபாவளி முடிந்து 1 மாதம் ஓடிவிட்டது. சென்னையின் பரபரப்பான வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. ஆனால் ஆகாஷுக்கும் தாமரைக்கும் இடையே இருந்த நெருக்கம் மட்டும் மாறவே இல்லை. மாறாக அந்த பயணம் அவர்களை இன்னும் அதிகமாக பிணைத்திருந்தது. குறிப்பாக அந்த பழைய மோட்டார் அறையில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தருணங்கள் ஆகாஷின் நினைவில் ஒரு போதை போல ஏறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நொடியும் தாமரையை விட்டு ஒரு அங்குலம் கூட நகர அவனுக்கு மனமில்லை. அன்று காலை தாமரை குழந்தையுடன் ஹாலில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தாள். சிரிப்பும் கொஞ்சலுமாக வீடு நிறைந்து வழிந்தது. திடீரென்று குழந்தை சிரித்துக் கொண்டு அவளது கைகளை பிடித்து இழுக்க தாமரை எழுந்து நிற்க முயன்றாள். ஆனால் சட்டென்று தலை சுற்ற உலகம் சுழல்வது போல இருக்க தாமரை நிலை குலைந்து அப்படியே தரையில் மயங்கி விழுந்தாள். அருகில் இருந்த ரம்யா, தாமரை என்று அலறியபடி ஓடி வந்தவள் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள். கைகளை பிடித்து தட்டி பார்த்தாள். தாமரை அசையவே இல்லை. பதறிப்போன ரம்யா வீட்டிலிருந்த பணியாளர்களை அழைத்து அவளை தூக்கச் செய்து சோஃபாவில் படுக்க வைத்தாள். பயத்தில் கைகள் நடுங்க உடனடியாக கார்த்திக்கு போன் செய்து கூறினாள்.
கார்த்திக் பதற்றத்துடன் ஆகாஷின் அறைக்கு சென்று விஷயத்தை சொன்னான். ஆகாஷ் இதை கேட்டதும் உறைந்து போனான். தன் மனைவி மயங்கி விழுந்தாள் என்ற செய்தி அவனது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. கார்த்திக் காரை மின்னல் வேகத்தில் ஓட்ட ஆகாஷ் காரின் சீட் பெல்ட்டை பிடித்து கொண்டு, அண்ணா சீக்கிரம் போங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல என்று கதறினான். கார்த்திக் அவனது கையை பிடித்து, பயப்படாத ஆகாஷ், இது சாதாரண மயக்கமா தான் இருக்கும், ஒன்னும் ஆகாது என்று சமாதானம் செய்தான்.